ஸோ ஹாய் guys, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இது இந்த வீடியோ ரொம்ப நாளாக எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு சரி ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு வீடியோ எடுக்காமலே இருந்தேன். ஸோ அப்புறம் ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஸோ நம்ம ரிசல்ட் ரியாக்ஷனோட இந்த வீடியோ பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ என்னென்னா என்னோட ஃபஸ்ட் செமஸ்டர் நான் கொரியாவில் ரீசெண்டாக என்னோடய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ நான் வெக்கேஷனில் இருக்கேன். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதுனால என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சு, கோர்சஸ் எப்படி இருந்துச்சு, கிளாஸஸ் எப்படி போச்சு, வெதர் என்னோட கோர்சஸ் எல்லாமே இங்கிலீஷா கொரியனா இல்லை கொரியனில் சொல்லி கொடுத்தாங்களா இங்கிலீஷில் சொல்லி கொடுத்தாங்களா, ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் இல்லை ஏதாச்சும் queries எக்ஸாம் ரிலேட்டட் எப்படி ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். I'll reply you. ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்னா நம்மளோட கொரியாவில் எப்படின்னா நம்மளுக்கு இந்தியாவில் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம சில சப்ஜெக்ட்ஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் தான் இருக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த சப்ஜெக்ட்ஸை நம்ம அவங்க அந்த 4 சப்ஜெக்ட்ஸோ 6 சப்ஜெக்ட்ஸோ என்னமோ இருக்கும். அதுக்கு கிளாஸ் எடுப்பாங்க. அது நம்மளால் சூஸ் பண்ண முடியாது. அப்படி தானே அவங்களே இதுதான் அப்படி சொல்லிட்டு ஃபிக்ஸடாக முன்னாடியே இதுதான் அப்படி சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருக்கு இருக்கும். லைக் கரிக்குலமில் இருக்கிறதா இருக்கும். பட் கொரியாவில் எப்படி இருக்கும்னா செட் ஆஃப் கோர்சஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த கோர்ஸ்லேருந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லா செமஸ்டரும் லைக் எனக்கு நான் மாஸ்டர்ஸ் பண்ணுறதுனால 4 செமஸ்டர்ஸ் இருக்குமா. ஸோ ஒரு செட் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இருக்கும். அந்த சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் எந்த செமஸ்டரில் எந்த சப்ஜெக்ட் படிக்க போகிறீங்க அப்படி சொல்லிட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். ஸோ என்னோடது குளோபல். நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்னோட லைக் நான் என்ன படிக்க நான் என்ன என்னோட கோர்ஸ் என்ன, இதை என்ன மாஸ்டர்ஸ் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு நான் எடுத்துருக்கிறது குளோபல் MBA. ஸோ என்னோட எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் 100% இங்கிலீஷ். அண்ட் டீச் பண்ணுறதுமே இங்கிலீஷில் தான் டீச் பண்ணுறாங்க. ஸோ இது 100% இங்கிலீஷ் தான். எனக்கு ரெண்டுமே டீச்சிங் அண்ட் எக்ஸாம்ஸ் ரெண்டுமே 100% இங்கிலீஷில் தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா எப்படி கோர்ஸ் எல்லாம் இங்கே ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்லேருந்து அப்படியே ஃபஸ்ட் செமஸ்டரில் நான் அப்படியே ரீகால் பண்ணுறேன் எல்லாத்தையும் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படி சொல்லிட்டு. ஸோ இங்கே கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணணும். நம்ம இந்தியாவில் மாதிரி கிடையாது. இந்தியாவில் லைக் கிளாஸில் எத்தனை பேர் இருக்காங்களோ எல்லாருமே அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. செட் ஆஃப் கோர்சஸ் இருக்கும். அதுவும் செமஸ்டருக்கு செமஸ்டர் மாறும். சில செமஸ்டரில் சில கோர்சஸ் இருக்கும், சில செமஸ்டரில் சில கோர்சஸ் இருக்காது. ஸோ இப்போ என்ன இங்கே 2 செமஸ்டர் இருக்குது. ஃபால் செமஸ்டர் அண்ட் ஸ்ப்ரிங் செமஸ்டர்னு 2 இருக்கும். ஸோ ஃபால் செமஸ்டரில் சில கோர்சஸ் இல்லைன்னா அது ஸ்ப்ரிங் செமஸ்டரில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த கோர்ஸ் இந்த ஃபால் செமஸ்டரில் எடுக்க முடியல, சீட்ஸ் எல்லாம் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இனிமேல் நெக்ஸ்ட் ஃபால் செமஸ்டர் வரைக்கும் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதை மாதிரியானது தான் இருக்கும். அண்ட் கோர்ஸ் இங்கே கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணணும். ரெஜிஸ்டர் பண்ணலன்னா அவங்களால கோர்ஸ் எடுக்க முடியாது. அண்ட் எல்லாமே லிமிட்டட் சீட்ஸில் தான் இருக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுவாங்கன்னா கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட்னு இருக்கும். ஒரு நாள் தான் இருக்கும். அது ஜஸ்ட் 10 o'clock ஓப்பன் ஆகும், போர்ட்டல் ஓப்பன் ஆகும். நம்ம டக்குன்னு போய் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சில கோர்சஸ்லாம் ரொம்ப எப்படி சொல்கிறதோ ரொம்ப காம்படிஷன் இருந்துச்சு அப்படின்னா டக்குனு சீட்ஸ் ஃபில் ஆயிரும். ஸோ அப்போ உங்களால் பண்ண முடியாது. இது கிட்டத்தட்ட ரொம்ப ஃபெமிலியரான கோர்ஸ், ரொம்ப ஃபேமஸான கோர்சஸ், ரொம்ப லைக் ஸ்கோப் உள்ள கோர்ஸ் அப்படிலாம் நிறைய கோர்சஸ் சீக்கிரமே முடிஞ்சிடும். ஸோ அது நம்ம கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்குன்னு ஒரு போர்ட்டல் இருக்கும். நம்மளோட யூனிவர்சிட்டி போர்ட்டல் இருக்கும். அந்த யூனிவர்சிட்டி போர்ட்டலில் போய் நம்ம கோர்ஸை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னா நம்ம கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு போவோம்ல. ஃபஸ்ட்டு போனதுக்கப்புறம் ஒரு வேளை நம்மளுக்கு நம்ம ஃபஸ்ட் கிளாஸ் அட்டன் பண்ணுறோம். அப்போ ப்ரொஃபஸர்ஸ் அவங்க சொல்லுவாங்க, அவங்கள பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. அப்புறம் அந்த கோர்ஸ் எப்படி போகும், எதை பற்றின இன்ட்ரொடக்ஷன் மாதிரி கொடுப்பாங்க. அந்த ப்ரொஃபஸர் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்லாம். ஸோ இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னா நம்மளோட இந்தியாவில் மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாமே இங்கே ரிட்டன் பேஸ் கிடையாது. நம்மளுக்கு இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி அது மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி கீழே காலேஜஸ் அஃபிலிட்டேட்டடாக இருந்துச்சுன்னா யூனிவர்சிட்டி என்ன சொல்கிறப்ப அண்ணா யூனிவர்சிட்டி என்ன மாதிரியான நடத்தணும்னு சொல்கிறாங்களோ அதை மாதிரி தான் எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த கொஷின் பேப்பர் எல்லாமே அதை மாதிரி தான் ஒரே மாதிரி தானே இருக்கும் எல்லாருக்கும். ஸோ இங்கே அப்படி கிடையாது. இங்கே எப்படின்னா யூனிவர்சிட்டி டு யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் ப்ரொஃபஸர்ஸ் டு ப்ரொஃபஸரே எக்ஸாம்
கண்டக்ட் பண்ணுறது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ப்ரொஃபஸர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் த ப்ரொஃபஸர்ஸ் வே ஆஃப் கண்டக்டிங் த எக்ஸாம் தான். ஸோ அந்த ப்ரொஃபஸர் தான் முடிவு பண்ணும் அந்த கோர்ஸ் வந்து, அந்த எக்ஸாம்ஸ் வந்து எப்படி இது பண்ணுவாங்க. நம்ம ஊர் மாதிரி இந்தியாவில் மாதிரி வந்து எல்லாமே வந்து ஒரே மாதிரி தான் இருக்கணும் அப்படி சொல்லி கிடையாது. ப்ரொஃபஸர் தான். அதனால் ப்ரொஃபஸரோட கையில் தான் இருக்குது. நம்ம வந்து இது கிராஜுவேட் ஆகுமா ஆக மாட்டோமா, நல்ல கிரேட்ஸ் எடுக்க மாட்டோமான்றது எல்லாமே வந்து ப்ரொஃபஸர் கையில் தான் இருக்குது. ஸோ இதுதான். அண்ட் தென் வந்து இப்போ என்னென்னா, நான் வந்து அகெயின் இதுக்கு வரேன், கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ வரேன். அப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு டே வந்து கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டே போனதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு வேளை அந்த கோர்ஸ் பிடிக்கல அப்படின்னா, அப்போ வந்து தனியாக இன்னொரு ஒரு 1 வீக் டைம் பீரியட் நமக்கு கொடுப்பாங்க. ஒரு 2 வீக்ஸ் வரைக்கும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணோம். லைக் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஒன் டே இருக்குங்க. நமக்கு செமஸ்டர் வந்து இப்போ வந்து March 1 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, February 27 or 28 வந்து கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்க, ஒரு 4 கோர்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பண்ணினதுக்கு அப்புறம் நீங்கள் ஃபஸ்ட் டே கிளாஸ் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட் டே கிளாஸ்க்கு போகிறீங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு தான் அப்போ தானே தெரியும் இன்ட்ரடக்ஷனு, அப்புறம் எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் எல்லாம் தெரிஞ்சுட்டு, உங்களுக்கு அந்த கோர்ஸ் வேணாம், எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படி சொன்னால் நீங்கள் வந்து கோர்ஸை வந்து ட்ராப் பண்ணிடலாம். ட்ராப்னா வேணாம், இந்த கோர்ஸ் இந்த செமஸ்டருக்கு எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ராப் பண்ணிடலாம். அதுக்கு தனியாக ஒரு பீரியட் கொடுப்பாங்க. எப்படி சொல்கிறதுனா, நான் என்னோடதுல என்ன ஆச்சுன்னா, நான் வந்து டாபிக் 6 வச்சுருந்ததுனால நான் டேரெக்டாக வந்து மாஸ்டர்ஸ்க்கு வந்துட்டேன். எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. அண்ட் எனக்கு மெயில் வந்துருந்துச்சு. எனக்கு வந்து எப்படின்னா August 29 என்னமோ கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருந்துச்சு. ஆனால் என்னன்னா, அன்றைக்கி தான் எனக்கு ஃப்ளைட்டில் இருக்கேன் நான் அன்றைக்கி. அதனால் என்னால் அன்றைக்கி வந்து கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியலை. ஸோ அப்போ என்னாச்சுன்னா, நான் வந்து 29 எனக்கு, அப்புறம் September 1 எனக்கு வந்து காலேஜ் யூனிவர்சிட்டியோ ஃபஸ்ட் டே. அப்போ வந்து என்னால் அன்றைக்கி பண்ண முடியாதனால அந்த விண்டோ க்ளோஸ் ஆகிடுச்சு. க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணாங்கன்னா, September 1 இருந்து ஒரு 1 வீக், அந்த 5 days வந்து அகெயின் ஒரு வாட்டி வந்து ஓப்பன் பண்ணாங்க. அது எதுக்கு ஓப்பன் பண்ணாங்கன்னா, நீங்கள் ஏதாச்சும் கோர்ஸ் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணணும் இல்லை ட்ராப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஆனால் இன்னொரு விஷயம் இங்கே என்னென்னா, அந்த மாதிரி ஃபேமஸான இதெல்லாம் இருக்குல்ல, நான் சொன்னேன்ல சில கோர்சஸ்லாம் ஃபேமஸாக இருந்தால் சீக்கிரம் க்ளோஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு. அப்போது அந்த ஒரு வேளை சீட் ஃபுல்லாகிடுச்சுன்னா நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்க அந்த நீங்கள் எடுக்க போகிற கோர்சஸில் வந்து சீட் ஃபுல்லாகிடுச்சுன்னா நீங்கள் இந்த 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் ஒரு 1 வீக் டைம் தந்தாங்களே, அந்த இடத்துல உங்களை ஆட் பண்ணவோ ட்ராப் பண்ணவோ முடியாது. கோர்ஸை வந்து ஆட் பண்ணவோ ட்ராப் பண்ணவோ முடியாது. ஸோ இதுதான். இதுக்கடுத்து இன்னொன்று என்ன ஆச்சுன்னா, 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறமும் ஒரு வாட்டி வந்து கோர்ஸ் ட்ராப்பிங் போட்டாங்க. ட்ராப் மட்டும்தான் பண்ண முடியும் அந்த டைமில். ஏன்னா நீங்கள் 2 to 3 வீக்ஸ் வந்து அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிட்டீங்க. அட்டன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த கிளாஸ் பிடிக்கல, ஏதோ ஒன்று ப்ரொஃபஸரோ இல்லை வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் ஏதோ பிடிக்கல இல்லை புரியலை, அதை மாதிரியான இதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அகெயின் 2 to 3 டேஸ்க்கு அப்புறம் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ ஓப்பன் பண்ணும்போது வந்து நீங்கள் கோர்ஸை வந்து ட்ராப் பண்ணிக்கலாம். ட்ராப் பண்ணிட்டா அவ்வளோதான், முடிஞ்சது. ஆட் பண்ண முடியாது அந்த டைமில், ட்ராப் மட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இங்கே வந்து எப்படின்னா, நான் எடுத்த எல்லா சப்ஜெக்ட்ஸும் 4 சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருந்தேன், 4 கோர்ஸ் எடுத்திருந்தேன்னா அந்த 4 கோர்ஸ் பற்றியுமே நான் சொல்கிறேன். எப்படி வந்து சப்ஜெக்ட்ஸ் இருந்துச்சு, எந்த மாதிரி எக்ஸாம்ஸ் இருந்துச்சு, கிளாஸஸ் எப்படி போச்சு அப்படின்ற மாதிரி நான் வந்து எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். அதுக்கடுத்து வந்து இப்போ நான் வந்து எப்படி இருந்துச்சு, ஒவ்வொரு சப்ஜெக்டும் எப்படி இருந்துச்சு அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக இருந்துச்சா டஃப்பாக இருந்துச்சா அப்படின்ட்டு எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்றதையும் நான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கும் எப்படி வந்து இதை கேட்கும்போது உங்களுக்கு எப்படி ஈஸியாக இருக்கும்னு தோணுச்சா, இல்லை வந்து கஷ்டமாக இருக்க மாதிரி தோணுச்சா, அதை மாதிரிலான்றதை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து நான் என்ன கோர்ஸ் எடுத்தேன்னா, கொரியன் எக்கானமி அண்ட் பிஸ்னஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் எடுத்திருந்தேன். இந்த கோர்ஸ் வந்து எப்படின்னா, எப்படி எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருந்துச்சுன்னா, இங்கே வந்து கொரியாவில் வந்து இன்னொன்று வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ கொரியாவில் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா, லைக் வந்து எப்படி சொல்கிறது, மிட் டர்ம்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ன்னு சொல்லிட்டு 2 இருக்குங்க. மிட் டர்ம்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்ன்னு 2 இருக்கும். அண்ட் இதில் வந்து எப்படின்னா, மிட் டர்ம்ஸ்க்கு வந்து இப்போது 10 சாப்டர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிட் டர்ம்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ஒரு 5 சாப்டர்ஸ் கொடுப்பாங்க, ஓகேவா. அண்டு அனதர் ஃபைனல்ஸ்க்கு வந்து 5 சாப்டர்ஸ். நம்ம இந்தியாவில் எப்படி இருக்கும், இப்போ வந்து நம்ம ஒரு எடுக்கிறோம், இப்போ மிட் டர்ம்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். மிட் டர்ம்ஸில் வந்து ஒரு 2 சப்ஜெக்ட், ஒரு 2 2 2
2 to 3 சாப்டர்ஸ் படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஃபைனல்ஸில் என்ன பண்ணுவோம், மொத்தமாக இருக்கிறது மொத்த புக்கையும் வந்து நம்ம பண்ணுவோம்ல. அப்படி தான் கொரியாவில் கிடையாது. எப்படின்னா இப்போ வந்து 10 சாப்டர்ஸ் இருந்துச்சுன்னா மிட் டேர்ம்ஸ்க்கு 5 சாப்டர்ஸ் இருக்கும், அண்ட் தென் ஃபைனல்ஸ்க்கு 5 சாப்டர், அவ்வளோதான். ஸோ சிம்பிளில் நம்ம ஊரில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 10 சாப்டர்ஸ் இருந்துச்சுன்னா 5 சாப்டர் வந்து ஹாஃப் இயர் வரைக்கும் படிப்போம். அடுத்த 5 சாப்டர் வந்து ஃபைனல்ஸ்க்கு லைக் நம்ம ஃபைனல்னு சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம், ஃபுல் ஹாஃப் இயர்லி, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, ஃபைனல்ஸா, இது என்ன சொல்லுவோம், ஆனுவல் எக்ஸாம். ஸோ இப்படிலாம் சொல்லுவோம்ல. இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது. இங்கே வந்து எப்படின்னு இருக்குன்னா 5 சாப்டர்ஸ் மிட் டேர்ம்ஸ்க்கு, 5 சாப்டர்ஸ் ஃபைனல்ஸ்க்கு, அவ்வளோதான். அந்த 5 சாப்டர்ஸ் நம்ம அவ்வளோ மறந்துடலாம். மிட் டேர்ம்ஸ் முடிஞ்சதுமே அந்த 5 சாப்டர்ஸ் அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஆனால் நம்ம ஊரில் அப்படி கிடையாது. ஹாஃப் இயர்லி வரைக்கும் படித்தோன்னா திரும்ப படித்து அப்படி இருக்கும். பட் அதுவும் ஒரு வகையில் நல்லது தான் நான் சொல்லுவேன். பட் இதுவும் ஒரு இதில் நல்லது அப்படி சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஸோ ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம படித்ததே திரும்ப படிச்சுட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி ஆனால் நான் என்ன சொல்லுவேன்னா, எனக்கு அப்படி இருந்ததெல்லாம் எனக்கு இங்கே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து நான் வந்து இங்கே வந்து ரொம்ப நிறைய வந்து நான் வந்து எஃபோர்ட் போட்ட மாதிரி எனக்கு தெரியலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து ஸ்டில் நான் ஸ்கூல் காலேஜ்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் நான் அவ்வளோ எஃபோர்ட், நான் அங்கே போட்டதில் வந்து ரொம்ப எஃபோர்ட் வந்து போடலை. ஏன்னா நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு படித்ததுனால இங்கே இருக்கிறது வந்து பர்சனலாக வந்து இது வந்து பர்சனலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், ஃபுல் அண்ட் ஃபுல் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் சொல்கிறேன். எனக்கு வந்து ஒரு அளவுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ரொம்ப டஃப்னு சொல்ல மாட்டேன், நம்ம வந்து ரொம்ப டஃப், முடியவே முடியாது, இம்பாசிபிள் அப்படின்னும் சொல்ல மாட்டேன். அண்ட் அதே அளவுக்கு ரொம்ப ஈஸி, அதெல்லாம் சப்ப அப்படி அந்த படிக்கலனாலும் பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து A+ கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப படிக்கிற பொண்ணாக இருந்தீங்க, ரொம்ப படிக்கிற பசங்களாக இருக்கீங்க, நம்மளோட இப்போ எனக்கு எப்படி சிஸ்டம் இருக்குதுன்னு தெரியல. நான் வந்து 10th 12th, நான் 12th முடிச்சே வந்து 8 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ அப்போல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ரொம்ப காம்படிஷன் அது இதுன்னு இருக்கும். ஸோ எனக்கு அந்த இதில் படிச்சுட்டு வந்து இங்கே வந்து அங்கே போட்ட எஃபோர்ட்டில் நான் ஒரு பாதி போட்டேனான்னு கூட எனக்கு சரியாக தெரியல, மேபி எனக்கு தெரியல. ஸோ வந்து ஆனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு வந்து ஓகேவாக தான் இருந்துச்சு. ரொம்ப கஷ்டம் அப்படின்லாம் நான் வந்து கிளைம் பண்ண மாட்டேன். அதுக்குன்னு ரொம்ப ஈஸியும் கிடையாது, மாடரேட்டு அப்படி சொல்லிட்டு மாடரேட்டாக வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து திரும்ப பேக் டு நம்மளோட சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். ஸோ இங்கே வந்து எப்படி இருந்துச்சுன்னா, அந்த கொரியன் எக்கானமி அண்ட் பிஸ்னஸ் இந்த சப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து மிட் டேர்ம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, செட் ஆஃப் கொஷின்ஸ் கொடுத்துட்டாங்க. அதுலேருந்து ஒரு கொஷின் வருங்க. அந்த கொஷினை பற்றி ப்ரீஃபாக வந்து நம்ம எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. ஓகேவா, ஃபார் மிட் டேர்ம்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் ரெண்டுக்குமே வந்து ஒரு கொஷினை வந்து கொரியன் எக்கானமி அண்ட் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு டாபிக் வந்து ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இது வந்து ஒரு 1 to 1.5 hours எக்ஸாம் மாதிரி இருந்துச்சு. 1 to 1.5 hours வந்து நம்ம வந்து எக்ஸாம்ஸை வந்து எழுதுகிற மாதிரி இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று இங்கே என்னென்னா, கேஸ் ஸ்டடி, டீம் ஆஃப் 3 பீப்புளோட ஒரு கேஸ் ஸ்டடியில் ஒர்க் பண்ணாங்க. இங்கே வந்து கொரியன் எக்கானமி அண்ட் பிஸ்னஸோட டெவலப்மெண்ட் ரிலேட்டடாக அந்த மாதிரியான ஒரு ரிலேட்டட் டாப்பிக்கில் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி வந்து ப்ரெசென்ட் பண்ணோம். எப்படின்னா, ஃபார் மிட் டேர்ம்ஸ்க்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி, ஒரு 5 minutes இன்ட்ரடக்ஷன் வீடியோ மாதிரி கொடுக்கணும், என்ன பண்ண போகிறோம் நாங்கள் கேஸ் ஸ்டடியில் அப்படி சொல்லிட்டு. அது வந்து மிட் டேர்ம்ஸ்க்கு இருந்துச்சு. அண்ட் தென் ஃபைனல்ஸ்க்கு வந்து இந்த ஹோலாக வந்து ஒரு வீடியோ ப்ரெசென்ட் பண்ணோம். கேஸ் ஸ்டடி ஒரு வீடியோ வந்து நாங்கள் என்ன ரிசர்ச் பண்ணோம், என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத ஒரு வீடியோவாக ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸாம் வந்து இப்படி தான் போச்சு. ஓகேவா. அண்ட் தென் இன்னொன்று வந்து MISனு ஒரு சப்ஜெக்ட்ங்க, மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கோர்ஸ் வந்து எப்படி இருந்துச்சுன்னா 10 சாப்டர்ஸ் இருந்துச்சு. இது மோஸ்ட்லி ரிலேட்டடாக வந்து IT டேட்டா அதை மாதிரியாக தானே இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரொஃபஸர் எப்படி வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணார் அப்படின்னா, மிட் டேர்ம்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் ரெண்டுக்குமே 50-50 MCQs இருந்துச்சுங்க. 40 வந்து MCQs மல்டிபிள் சாய்ஸ் கொஷின் இருந்துச்சு. 5 வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் அனதர் 5 வந்து ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருந்துச்சு. ஃபார் போத் மிட் டேர்ம்ஸ்க்கும் இதே மாதிரி தான், ஃபைனல்ஸ்க்கும் இதே மாதிரி தான். ஸோ இதை வச்சு தான் வந்து
கிரேஸ் கொடுத்தாங்க. அண்ட் இன்னொன்று வந்துன்னா இங்கேயும் வந்து ஒரு ஒரு டீம் ஆஃப் 6 பீப்புளோட ஒரு கேஸ் ஸ்டடியில் ஒர்க் பண்ணாங்க. லைக் அவர் வந்து ப்ரொஃபஸர் வந்து ஒரு டீமாக நம்ம வந்து டீம் வந்து நம்மளே வந்து ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ டீம் ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஸர்கிட்ட சொன்னோன்னா அவங்க வந்து இதை மாதிரி ஒரு டீமுக்கும் ஒன்று அலோகேட் பண்ணுவாங்க, ஒவ்வொரு சாப்டர் அலோகேட் பண்ணுவாங்க. லைக் சாப்டரில் ஒவ்வொரு இஷ்யூ அது மாதிரி ஏதாச்சும் அலோகேட் பண்ணுவாங்க. நாங்கள் வந்து அந்த இஷ்யூவில் வந்து ஒரு கேஸ் ஸ்டடி பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து இப்படி தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா கொரியா யூனிவர்சிட்டியில் வந்து அட்டண்டன்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப பெரிய அட்டண்டன்ஸ் வந்து ரொம்பவே முக்கியம். அட்டண்டன்ஸ்க்கும் வந்து மார்க்ஸ் இருக்குது. ஸ்டார்டிங்லேயே வந்து சொல்லிடுவாங்க, ஃபஸ்ட்டு கிளாஸ்லேயே வந்து ப்ரொஃபஸர் வந்து சொல்லிடுவார் என்னென்ன இதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜ். மிட் டர்ம்ஸ் இந்த மாதிரி எம்சிக்யூஸ் சொன்னால் இதுக்கு எவ்வளோ வெயிட்டேஜஸ் இருக்கும், அப்புறம் ப்ராஜெக்ட் அசைன்மெண்ட்டாக இருந்தால் அதுக்கு எவ்வளோ இருக்கும், அண்ட் அட்டண்டன்ஸ்க்கு எவ்வளோ இருக்கும் அப்படி சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. அண்ட் மோஸ்ட்டாக எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே ஒரு 20 ஆர் 10% இல்லை 20% கண்டிப்பாக வந்து அட்டண்டன்ஸ்க்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? அண்ட் தென் வந்து தேர்ட் சப்ஜெக்ட் என்னென்னா மேனேஜ்மெண்ட், ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் சயின்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு எக்ஸாம், ஒரு பேப்பர். ஸோ இது வந்து எப்படின்னா ஃபுல்லாகவே வந்து ப்ராப்ளம் சால்விங்க, ரொம்ப ப்ராப்ளம் சால்வ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 சாப்டர்ஸ் மிட் டர்ம்ஸ் வரைக்கும் உள்ளதை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா மிட் டர்ம்ஸ் வரைக்கும் உள்ளது வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சுன்னா எல்லாமே நம்மளோட ஆப்டிடியூட் இருக்குல்ல, அப்போ வந்து ஒர்க்குக்கெலாம் வந்து ட்ரை பண்ணியிருந்தால் ஆப்டிடியூட் இருந்திருக்கும் தெரியுமா, அது மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்ட் அதுக்கடுத்து கொஞ்சம் வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக போச்சு. ஸ்டாக்கு, இன்வென்டரி, அப்புறம் வந்து எம்ஆர்பி, அதை மாதிரி நிறைய போச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஆப்டிடியூட் மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு ஏதாச்சும் டவுட்டு ஏதாச்சும் புரியலன்னா என் ஃப்ரெண்ட்கிட்ட போய் கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து அது ஆப்டிடியூட் மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட்டு 5. ஆனால் அதுக்கடுத்து கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. ஸோ இது வந்து என்னென்னா ஃபுல்லாகவே எக்ஸலில் ஒர்க் பண்ணுறது, எக்ஸலில் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறது. நான் முன்னாடி எக்ஸல்லாம் ஒர்க் பண்ணதில்லை. ஸோ ஸ்டார்டிங்கில் நான் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணேன். எனக்கு ஃபார்முலாஸ் எப்படி போடுறதுன்னு கூட தெரியாது. ஏன்னா நான் வந்து எக்ஸல் எனக்கு சுத்தமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பட் எனக்கு ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே எனக்கு வந்து எக்ஸல் நான் வந்து தொட்டதே கிடையாது. ஸோ எனக்கு வந்து எக்ஸலில் அவ்வளோக்கா தெரியாது. ஸோ ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு எனக்கு அதை வந்து எப்படி ஃபார்முலாஸ் போடணும் அப்படிலாம் சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறது. ஸோ இது வந்து எப்படி இந்த சப்ஜெக்ட் எப்படி இருந்துச்சுன்னா ஃபுல்லாகவே வந்து கிளாஸ் ஆக்டிவிட்டி அண்ட் வீக்லி அசைன்மெண்ட்ஸ் இருந்துச்சுங்க. அவர் என்ன கிளாஸ் நடத்துகிறாரோ அதை பேஸ் பண்ணி எக்ஸல்லேருந்து அசைன்மெண்ட் வந்து போஸ்ட் பண்ணிடுவார் போர்ட்டலில். நம்ம வந்து வீக்லி கிளாஸ் ஆக்டிவிட்டியில் என்னென்னா கிளாஸ் வந்து 3 ஹார்ஸ்க்கு இருக்குங்க. 3 ஹார்ஸ்க்கு கிளாஸ் இருக்கும். அதில் ஒரு 1.5 hour வந்து கிளாஸ் நடத்துவார். ஒரு 1.5 hours வந்து நம்ம வந்து சப்மிட் அந்த அசைன்மெண்ட் அந்த கிளாஸ் ஆக்டிவிட்டி கொடுத்துருப்பாரு. அன்னைக்கு நடத்தின ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டடாக கொஷின்ஸ் இருக்கும். அதை நாங்கள் வந்து சால்வ் பண்ணி அன்னைக்கே வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று வந்து வீக்லி அசைன்மெண்ட்ஸும் இருக்கும். வீக்லி அசைன்மெண்ட்ஸும் அதே மாதிரி அவர் இதை மாதிரி கொஷின்ஸ்லாம் போட்டு எக்ஸலில் போட்டுருவார். நாங்கள் வந்து அதை எடுத்து சால்வ் பண்ணி அதை வந்து போர்ட்டலில் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து டைம் கொடுப்பாரு, அசைன்மெண்ட்ஸ்க்கு வந்து டைம் கொடுப்பாரு. மேபி ஒரு 1 week கிட்ட டைம் கொடுப்பாரு. பட் கிளாஸ் ஆக்டிவிட்டிக்கு டைம் தர மாட்டார். அந்த 1.5 hours நாங்கள் முடிச்சு சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பேஸ்டாகவும். அண்ட் எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா ஃபார் போத் மிட் டர்ம்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ்க்கு செட் ஆஃப் கொஷின்ஸ் வந்து கொடுத்துருவாரு. ஒரு 7 to 8 நிறைய ஒரு 7 to 8 ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். ஒரே எக்ஸலில் 7 to 8 ஷீட்ஸ் மாதிரி இருக்கும். அதில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து டைம் எவ்வளோ அப்படின்னா 3 hours. அந்த கிளாஸ் இருக்கும்ல, கிளாஸ் டைமிங் எவ்வளவோ அந்த கிளாஸ் டைமிங்கில் இருக்குங்க. 3 hours இருக்கும். 3 hours வந்து நம்ம பண்ணி சப்மிட் பண்ணிடணும். இல்லைனா வந்து சப்மிட் பண்ணுறதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம கொஞ்சம் லேட்டாக சப்மிட் பண்ணிட்டாலும் அவங்க வந்து ஒரு வேளை விண்டோவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்படி இல்லைனா மார்க்ஸ் கம்மி பண்ணுவாங்க. ஸோ இதுதான் அவங்க டைம்குள்ளே நம்ம இங்கே வந்து டைமிங் ரொம்ப 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 எல்லா விஷயத்துலையும் முக்கியம். அதை மாதிரி சப்மிட் பண்ணுறதுலையும் இருக்கட்டும், 1 நிமிஷம் லேட்டானா கூட அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த எக்ஸாம் இருந்துச்சு. ஸோ அதுக்கடுத்து வந்து ஆர்கனைசேஷனல் ரொம்ப நாள் ஆனதுனால என்ன கோர்ஸ் எடுத்துன்றதை மறந்துட்டேன். ஸோ சாரி. இது வந்து ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு கிளாஸ். இது வந்து மோஸ்ட்லி சைக்காலஜிக்கல் ரிலேட்டடாக லீடர்ஷிப், அப்புறம் வந்து ஃபீட்பேக், குரூப் ஆக்டிவிட்டி அதை மாதிரி இருக்கும். இவரோட கிளாஸ் எப்படி இருக்கும்னா மோஸ்ட்லி குரூப் ஆக்டிவிட்டி டீம் கிளாஸ் ஆக்டிவிட்டிஸ் தாங்க இருக்கும். நிறைய ஃபன் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி தான் இருக்கும். பட் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஹியூமன் பிஹேவியர் ரிலேட்டடாக அதை மாதிரியானதாக இருக்குங்க. அப்போ வந்து இவர் எப்படி இருப்பார்னா கொஞ்ச நேரம் கிளாஸ் எடுப்பார், அப்புறம் வந்து ஆக்டிவிட்டி நடக்கும். ஒரு
ஒரு மணி நேரம் ஆக்டிவிட்டி நடக்கும்னு வச்சுக்கோங்களேன், மற்ற நேரம் வந்து கிளாஸ் நடத்துவார். ஸோ இவரோட எக்ஸாம்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபார் மிட் டேர்ம்ஸ் அண்ட் ஃபைனல்ஸ் ரெண்டுக்குமே வந்து எம்சிக்யூஸ் இருந்துச்சு. எம்சிக்யூஸ் அதுவும் எப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 50 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். மிட் டேர்ம்ஸ்க்கு 50 லைக் 50 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அண்ட் மிட் என்னது ஃபைனல்ஸ்க்கு வந்து 50 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாகவே ட்ரூ ஆர் ஃபால்ஸுங்க, 50 ட்ரூ ஆர் ஃபால்ஸ். அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 35 மினிட்ஸ் இருக்கும். அதுவும் வந்து ஆன்லைன் தான், எல்லாமே மோஸ்ட்லி ஆன்லைன் தான். இங்கே வந்து ரிட்டர்னுன்னு பார்த்தா நான் அந்த கொரியன் எக்கானமி சொன்னேன்ல, அது வந்து ரிட்டர்ன் இருக்கும். அதுவும் டைமிங் தான், லைக் 1.5 கிளாஸில் இருந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எம்ஐஎஸ்ன்னு சொன்னேன்ல, 50 எம்சிக்யூஸ் சொன்னேன்ல, அதுவும் வந்து என்னென்னா கிளாஸில் தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து இந்த தேர்ட் சொன்னல, எக்ஸலில் ஒர்க் பண்ணுறது சொன்னல, அது வந்து டேக் ஹோம் எக்ஸாம் தான். நீங்கள் வந்து டைமுக்குள்ளே அதை சப்மிட் பண்ணால் போதும். நீங்கள் எப்படி சால்வ் பண்ணுறீங்க அதெல்லாம் கிடையாது, ஆனால் டைமுக்குள்ளே சால்வ் பண்ணிக்கணும். அது மாதிரி யாரையும் பார்த்தும் சால்வ் பண்ணிக்கக்கூடாது. இதுதான் வந்து அவங்களோட கண்டிஷன். அப்புறம் இந்த ஆர்கனைசேஷனல் ப்ராசஸ் வந்து என்னென்னா கிளாஸில் தான் ஒரு 35 மினிட்ஸ்க்கு 35 மினிட்ஸில் கிளாஸில் ப்ரொஃபஸர் வந்து இப்படி ரவுண்ட்ஸ் வருவார். நம்ம எதுவும் லைக் இன்னொரு விண்டோலாம் ஓப்பன் பண்ணி பண்ண முடியாது. ஸோ வந்து அந்த 35 மினிட்ஸில் வந்து ஒரு 50 ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அண்ட் எனக்கு வந்து பர்சனலாக எது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னு இவ்வளோ தான், அந்த ஆர்கனைசேஷன் ப்ராசஸ் இவ்வளோ தாங்க. இப்படி தான் வந்து எக்ஸாம்ஸ் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நான் வந்து எனக்கு பர்சனலாக என்ன நான் ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஆடாக ஃபீல் பண்ணுது, எனக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னது அப்படின்னா, எல்லா கோர்ஸ்க்குமே வந்து நம்மளுக்கு வந்து ஆக்டிவிட்டீஸ் மாதிரி இருந்துச்சுல. இந்த மாதிரி கேஸ் ஸ்டடி, இதெல்லாம் கேஸ் ஸ்டடியில் எனக்கு புதுசு. நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஃபைனல் இயருக்கு ஒரு ப்ராஜெக்ட், அவ்வளோதான். அதுக்கு மேலே அதை பற்றி இப்போ வந்து எப்படி இருக்குன்னு எனக்கு தெரில. பட் நான் படிக்கும்போது வந்து இதை மாதிரிலாம் எனக்கு இல்லாததுனால எனக்கு அது கொஞ்சம் வந்து எப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. பட் நான் வந்து பழகிட்டேன், பண்ண வந்து பழகிட்டேன். அண்ட் டீமாக இருக்கிறதுனால லைக் எல்லாமே நம்ம ஒரு ஆளே பண்ணுற மாதிரி இருக்கல. ஸோ டீமில் இருக்கிறதுனால அவங்களும் ஹெல்ப் பண்ணுவாங்க. லைக் ஷேர் தானே, அதனால் வந்து அது பெருசாக வந்து பிரச்சனையாக இல்லை. இன்னொன்று வந்து எனக்கு வந்து எம்சிக்யூஸ் வந்து கொஞ்சமே கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா நம்மலாம் என்ன பண்ணுவோன்னா ஃபுல்லாக படித்து அப்படியே போய் எழுதிட்டு வந்துடுவோம், என்ன தோணுதோ அப்படி எழுதிடுவோம், நமக்குலாம் பேப்பர் ஃபில் பண்ணால் போதும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இங்கே வந்து அப்படி இல்லை, ஃபுல்லாகவே வந்து படித்து பண்ணணும். எனக்கு எப்படின்னா ஒரு புக்கில் இருந்து நிறைய கொஷின்ஸ் கேட்பாங்களா, அப்போ என்னென்னா ஒரு சாப்டரே 20 to 30 பேஜஸ் இருக்கும். நான் வந்து இதை படிச்சுட்டு இதை வந்து என்னன்னா ஃபுல்லாக நம்மளால் மெமரைஸ் பண்ண முடியாதுல்ல, கான்செப்ட்ஸ் ஒன்று தான் புரிஞ்சுக்க முடியும். இதெல்லாம் புரிஞ்சுட்டு நான் நெக்ஸ்ட் இதுக்கு போகும்போது இதோடது எல்லாம் மறந்துடும். அப்போ பாருங்கள், அப்போ வந்து ரிவிஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் வந்து நான் ரிவிஷன்லாம் பண்ணவே இல்லை. எனக்கு எப்போவுமே ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் முடையாக இருக்கும், கொஞ்சம் லேசியாக இருப்பேன். படித்ததையே திரும்ப படிக்கணுமா அப்படின்னு இருக்கும். ஆனால் வந்து கண்டிப்பாக லைக் எப்படி ரிவிஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வந்து நான் உங்களுக்கு சொல்கிற லைக் என்ன டிப்ஸ்னால், ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். அது வந்து எம்சிக்யூவாக இருந்தாலும் பரவாயில்ல, ரிட்டன் எக்ஸாமாக இருந்தாலும் பரவாயில்ல, என்னவாக இருந்தாலும் ரிவிஷன் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா ரிவிஷன் பண்ணிங்கன்னா லைக் உங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது, அது டைம் ரொம்ப எடுக்காது. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி படித்ததாக தான் இருக்கும், ஜஸ்ட் சும்மா ஒரு கிளான்ஸ் தான். ஆனால் அந்த கிளான்ஸை பார்க்காம போயிட்டால் நம்மளுக்கு வந்து எனக்கு வந்து இந்த எம்சிக்யூலாம் வந்து மிட் டேர்ம்ஸில் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுங்க. நான்லாம் கொஞ்சம் ஆவரேஜை விட கொஞ்சம் தான் ஜாஸ்தியாக எடுத்திருந்தேன். ஸோ அதனால் வந்து ரிவிஷன் கண்டிப்பாக பண்ணுங்கள். நானும் இது வந்து இது வந்து எனக்கான அட்வைஸ், உங்களுக்கு கொடுக்குற மாதிரி எனக்கு நானே தந்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் செமஸ்டரில் இருந்தாலும் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு இருக்கேன். அண்ட் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் சொன்னேன்ல, அந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த எப்படி இருக்குன்னா நிறைய தியரியாக இருக்கும். அப்போ வந்து 2 தியரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கொஷினில் அவர் என்ன கேட்டிருப்பாருன்னா, ஒரு தியரியை வந்து சொல்லிடுவார். இதை வந்து நம்ம வந்து இதுவும் எம்சிக்கு தானே, இதுவும் நம்ம வந்து சும்மா சாப்டர் நம்ம வந்து லைக் எப்படி சொல்கிறது, ஐடியாவை மட்டும் நம்ம வச்சுக்குவோம் அப்படி தானே. அப்போ வந்து இவர் ஒரு கொஷினில் வந்து அந்த ஒரு தியரியை பற்றி ஃபுல்லாக சொல்லிடுவார். நம்மளும் இது நம்ம படித்தோமே அப்படின்ட்டு வந்து இது ட்ரூ தான் அப்படி சொல்லிடுவோம். ஆனால் என்ன பண்ணியிருப்பார்னா, இன்னொரு தியரியிலேருந்து ஒரு பார்ட்டு, இன்னொரு தியரியிலேருந்து ஒரு இது இருக்கும், அதை எடுத்து இதுலேயும் சேர்த்துருப்பார். அப்போது அந்த ஆன்சர் வந்து ஃபால்ஸாக இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 2 இருக்குமா, அந்த தியரி பற்றி ஏதோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு தியரி இருக்குன்னா அந்த 2 தியரியை பற்றி 2 இது இருக்குது, மேட்ச் ஆகுமா, ஓகே
அப்போ இது கரெக்ட், இது ட்ரூ அப்படின்றோம். அப்படி பார்த்தா அவர் இன்னொரு தியரியிலேருந்து ஒன்று எடுத்து அதில் போட்டிருப்பாரு. அப்போ வந்து அது தப்பாயிடும். ஸோ அதனால் வந்து எனக்கு இந்த சப்ஜெக்ட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அண்ட் நான் எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து ஃபைனல்ஸ் முடிச்சுட்டு வந்துட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். லைக் ரொம்ப ட்ரிக்கியாக இருந்துச்சு. நான் வந்து இந்த சப்ஜெக்டில் கண்டிப்பாக எனக்கு மார்க் கம்மியாகும், நான் B+ வரும் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி நான் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனுக்கு போயிட்டேன். இனிமேல் நம்ம வந்து இந்த ஸ்காலர்ஷிப்கே டிசர்வ் இல்லை, நம்ம வந்து இங்கே தப்பாக வந்துட்டோம் வச்சுட்டோம் அப்படிலாம் சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். வெளியே என்னால் உள்ளே இருந்தால் நான் என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணணும், ஒரு ரூமுக்குள்ளே இருந்தால் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுவேன் இதை நினச்சி அப்படின்ட்டு வெளியெல்லாம் வந்து வெளியே சுற்றி அதை மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நான் ரொம்ப டிப்ரெஷன் ஆகிட்டேன். அந்த எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நான் நிறைய ஒர்க் பண்ணலையோ அப்படின்னு தோணுச்சு. ஸோ அந்த ஒரு விஷயந்தான் எனக்கு வந்து இங்கே தான் இருந்துச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா, இங்கே இருக்க கிரேடிங் சிஸ்டம். லெட்ஸ் கம் டு த கிரேடிங் சிஸ்டம் ஹியர். ஸோ இங்கே எப்படின்னா 95 to 100 அப்படின்னா A+ங்க. ஓகேவா, இதுதான் ஹையஸ்ட். 95 to 100 அப்படின்னா A+. அப்புறம் வந்து 90 to 94 வந்து A. ஓகேவா, அண்ட் தென் 85 to 89 வந்து B+. அப்புறம் 80 to 84 வந்து A. ஸோ இதை மாதிரி தான் நான் கிரேடோட இது வந்து ஃபுல்லாக என்னால் சொல்ல முடியல. ஸோ சைடில் எங்கேயாச்சும் நான் எங்கேயாச்சும் போடுறேன். ஸோ பார்த்துக்கோங்க. அண்ட் இன்னொன்று என்னென்னா, பிலோ 60 போச்சுன்னா ஃபெயிலுங்க. ஓகேவா, பிலோ 60 கம்மியாக போச்சுன்னா 60 கம்மியாக போச்சுன்னா ஃபெயில். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் வந்து ஷேர் அவ்வளோதான் நினைக்கிறேன். இவ்வளோ தான் வந்து வீடியோ. ஸோ ஏதாச்சும் உங்களுக்கு query இருந்துச்சுன்னா காமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இப்போ வந்து நான் இந்த வீடியோட கடைசியில் வந்து என்னோடய மார்க்ஸை வந்து ரிவீல் பண்ணுறேன். நான் என்னோட ரியாக்ஷன் வீடியோ, என்னோட கிரேட்ஸையும் பாருங்கள் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ், நான் வந்து இன்றைக்கி எனக்கு ரிசல்ட்டு 10 மணிக்கு வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ வந்து நான் எந்திரிச்சதே ஒரு 11 மணி தான் இருக்கும். அப்புறம் என்னோடய போர்ட்டலில் அங்கே இங்கேன்னு தேடி ஒரு வழியாக வந்து எங்கே கிரேட்ஸ் இருக்கும் அப்படி சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். அண்ட் நான் வந்து ஸ்கோரையும் நான் வந்து போடுறேன். ஏன்னா நான் வந்து லைக் இதை வீடியோவாக எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு நினச்சேன். எப்படி இங்கே இருக்க கொரியாவில் எப்படி வந்து எக்ஸாம் சிஸ்டம் அண்ட் கிரேடிங் சிஸ்டம் அதை பற்றிலாம் வந்து பேசணும் அப்படி சொல்லிட்டு. ஸோ காமிக்கிறேன். I got A+. So yes guys, I'm so happy. ஈவன் தோ இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலனாலும் நான் இதை விட வேர்ஸ்ட்டாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். பட் வந்து நான் B+லாம் போகும் அப்படி சொல்லிட்டு நினச்சேன். பட் வந்து A+லேயே இருக்குது. ஸோ see you in another video. Bye. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் இதை மாதிரி மோர் கண்டென்ட்ஸ்க்காக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் எனி queries ரிலேட்டட் டு ஜிகேஸ் டாபிக் ஆர் எக்ஸாம்ஸ் இயர் எதுனாலும் இருந்தாலும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். Bye.